ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் குட்டியாக கென்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ஆஃபீஸ் செட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு சின்னதாக வேணான்னா நான் செய்கிற மெத்தடை அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் ஃபைல் செய்ய போகிறேன். ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம சார்ட் பேப்பர் இருக்குல்ல, பிளாக் கலர், அந்த சார்ட் பேப்பரை அந்த ஃபைல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில். அடுத்தது அதை மடிச்சுட்டு அது உள்ளுக்குள்ளே பேப்பர் வைக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன், A4 ஷீட் அதுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை உள்ளுக்குள்ளே ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு இந்த ஃபைல்குள்ளேயும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் சும்மா 2 ஷீட் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் சைடு இந்த ஃபைலுக்கு வெளியே எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, நேம்லாம், அது மாதிரி இருக்கிறதுக்காக நான் திரும்பவும் ஒரு A4 ஷீட்டில் சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் சும்மா எழுதிக்கிறேன், மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதில் வேணும்னா நீங்கள் உங்களோட நேம் எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சாக் பீஸ் யூஸ் பண்ணி ஃபைல்னு சொல்லிட்டு மேலே எழுதியிருக்கேன். ஓகே, ஏன்னா பிளாக் கலர் சார்ட் பேப்பருக்கு மேலே ஒயிட் கலரில் சாக் பீஸ் யூஸ் பண்ணால் தான் எழுத முடியுது, அதனால தான். இப்போ ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வேணும்ல. மொபைல் ஃபோனுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னா, நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொபைலோட இமேஜை கொடுத்துட்டு கலர் ஜெராக்ஸ் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா, ஜெராக்ஸ் கடையில் சொன்னீங்கன்னா எடுத்து தருவாங்க. அந்த மாதிரி நான் 2 பக்கமும் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். எந்த கலர் ஃபோம் ஷீட் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? பின்னாடி சைடு நம்ம பின்னாடி எடுத்துருக்கோம்ல அந்த இமேஜ் மாதிரியும், ஃப்ரண்ட் சைடில் முன்னாடி அந்த மொபைலோட முன்னாடி இருக்கோம்ல அந்த மாதிரியும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா ஒரு க்யூட்டான குட்டி மொபைல் மாதிரியே அது கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சின்ன மொபைல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பெருசாக வேணும், விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குன்னா இந்த மாதிரி கலர் ஜெராக்ஸ் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஷீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான மொபைல் மாதிரியே இருக்கும். இப்போ மொபைல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு லேப்டாப் இமேஜும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எனக்கு எந்த லேப்டாப் இமேஜ் வேணுமோ அந்த லேப்டாப் நான் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம மடிச்சுக்க போகிறோம். அப்படியே சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் சைடில் அந்த கீபோர்டு இருக்கும்ல, அது லைட்டாக சைடில் 2 பக்கமும் ஒரு மாதிரி சைடாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்கல, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி இமேஜை எடுத்து அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே இந்த ஷீட்டை ஒட்டிட்டு இதை நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மடிச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி லேப்டாப் பண்ணுறதுன்னு சொல்லியும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைடில் இருக்கிற பீஸ் நான் கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா அங்கேயும் கூட சார்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம். ஓகேங்க, இப்போ லேப்டாப் ரெடி. நான் முன்னாடி செஞ்சேன்னு சொன்னால அதையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இது எப்படி செய்கிறதுன்னு நான் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது. அப்படியே நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு அது செய்யலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி மொபைல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி செஞ்சுட்டோம்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு செஞ்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைல் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் முன்னாடி பண்ணோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சில ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண ஷீட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஃபைல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ஒரு குட்டியான ஃபைல் ஷேப்லேயே இருந்துச்சு, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கிளாஸ் ஷீட்டில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிறதுக்காக சும்மா ஒரு 3 ஷீட் எடுத்து அதில் ஒரு ஷீட்டில் மட்டும் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு எழுதியிருக்கேன். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற ஷீட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக அந்த ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட் மாதிரி வேணும்ல, ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஏதாச்சும் எழுதுறதுக்கு, எதுக்காச்சும் ஒரு நோட் தேவைப்படும். அதனால் நான் ஒரு நோட் மாதிரி செய்கிறதுக்காக ஒரு சின்ன அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை நோட் ஷேப்பில் இப்படி மடிச்சுட்டு அது உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஷீட் எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டு விட்டுக்கிறேன். நான் வச்சுருக்க இந்த அட்டை பார்த்திங்கன்னா வெளியில் சைடு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வச்சுருக்க அட்டை ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு குட்டி கால்குலேட்டர் பண்ண போகிறோம். அந்த கால்குலேட்டர் பண்ணுறதுக்காக ஒரு லென்த்தாக ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே A4 ஷீட் அந்த ஒயிட் கலர் ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் மேலே ஒரு சின்ன இடத்துல மட்டும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். நான் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரைகிறேன் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகேவா?
நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் வந்து நம்ம ஸ்கூல் செட் பண்ணும்போது கூட போட்டிருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து செஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கண்ணாடி மாதிரி செய்ய போகிறோம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கண்ணாடி போட்ட மாதிரி இருந்தால் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிவாங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு குட்டி கண்ணாடி மாதிரி செஞ்சுக்கிறேன். கண்ணாடி பண்ணுறது வந்து ஈஸி தான். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட் எடுத்து கட் பண்ணிடுங்க. கண்ணாடி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணணும். உள்ளுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நைஃப் யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணேன், அதனால் வீடியோவில் கவர் பண்ணல. நான் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம கிளாஸ் ஷீட் வச்சு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம். பட் நான் வந்து கிளாஸ் ஷீட்லாம் எதுவும் ஒட்டல, அப்படியே தான் காமிக்கிறேன் சிம்பிளாக. பெருசாக செய்கிறதா இருந்தால் நம்ம கிளாஸ் ஷீட் ஒட்டி பண்ணலாம். பட் நான் இப்படி சிம்பிளாக பண்ணனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து கென்னுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு குட்டியாக ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கென் டால் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. சார்ட் பேப்பரை வச்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ செஞ்சாச்சு. அடுத்து வந்து ஒரு குட்டி வாட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். வாட்சும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கும் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு வாட்சோட ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கர்வாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சாக் பீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், மேலே லைனாக இந்த மாதிரி லைன்ஸ் வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் லைட்டாக சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, நம்பர்ஸ்லாம் நம்மளால் எழுத முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் டேப் போட்டு என்னோட கையில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து சும்மா தான் பிடிச்சிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதே ஒரு பார்பிக்கு வந்து ஆஃபீஸ் செட் பண்ணுறீங்கன்னா பார்பிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்னு தேவைப்படும். கண்டிப்பாக ஆஃபீஸில் வந்து பென்னு வேணும்ல. அதுக்கும் வந்து பென்னு குட்டியாக தான் ரெடி பண்ணணும். பெரிய பென் எடுத்து வச்சோம்னா கென்னுக்கு செட் ஆகாது. அதனால வந்து ஒரு பென்னில் வந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் அந்த ரீஃபில்லில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ரீஃபில்லையும் சேர்த்து வச்சு நான் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பென்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேக் வேணும். ஆஃபீஸ் பேக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பேகு. இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் செஞ்சுருக்க ஒவ்வொரு திங்ஸும் உள்ளே போகுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு பார்த்துக்கோங்க. நான் வந்து நம்ம செஞ்சுருக்க லேப்டாப் எடுத்து வச்சு அந்த பேகுக்கு நான் அளவு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து வச்சு பார்த்துட்டேன். அந்த அந்த பேக்குள்ளே வந்து அந்த லேப்டாப் போகிற அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷீட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை மடிக்கணும். கீழே வந்து கேப் இருக்கணும். ஒரு ஸ்கேலோட அகலத்துக்காச்சும் நம்மளுக்கு வந்து கீழே கேப் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி அகலம் வச்சுட்டு 2 பக்கமும் மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் இப்படி கர்வாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் கொஞ்சமே மேலேயும் வந்து நம்ம டபுளாக மடிக்கணும். நான் எப்படி சொல்கிறேன்னா, மேலேயும் வந்து எப்படி இருக்கணும், ஹேண்ட் பேக் மாதிரி இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் பேக் மாதிரி இருக்கணும். கீழே எப்படி நம்ம கொஞ்சம் இடம் விட்டு மடிச்சிருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் இடம் விட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ நான் மடிச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ மடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சைடில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது 2த்தையும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒட்டிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் செட் ஃபுல்லாகவே நான் எந்த ஒரு ஹார்ட்லூவும் யூஸ் பண்ணல. ஃபெவிபாண்டு, ஃபெவிஸ்டிக்கு இதை மாதிரி வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஹார்ட்லூ இல்லைன்னு சொல்லுவீங்க, அதனால தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பேக்கில் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன். கரெக்டாக வந்து எல்லாமே அதுக்குள்ளே வந்து வைக்க முடியுது. ஓகே, இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அந்தளவு வந்து பேக் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ போடுறேன். ஓகே, மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வெல்க்ரோ போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருக்குது. இது வந்து பிடி மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். அது ஒரு பிடி மாதிரி வந்து மடிச்சிருக்கேன். அதை வந்து மேலே இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேகுக்கு வெளி சைடு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதிட்டு சைடில் ஒரு சில லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரிகிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் அதிலலாம் வந்து இந்த மார்க்கர் வச்சு அப்படியே கலர் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் டிசைனாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி ஆஃபீஸ் பேக் மாதிரியும் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வெல்க்ரோ காஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு திங்ஸையும் உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா திங்ஸும் போகிற அளவுக்கு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அதனால் எல்லாத்தையும் வச்சு பார்த்துடலாம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டா இந்த லேப்டாப் மட்டும் நம்ம வைக்க வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஓகே. இப்போ வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்சையும் அந்த கண்ணாடியும் மட்டும் கென்னுக்கு போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து கென் ரெடி ஆகிட்டாரு, கிளம்புறாரு. பட் என்ன ஒன்றுனா ஆஃபீஸ்க்கு வந்து டிஷர்ட் போட்டு போகக்கூடாது. சும்மா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கென் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்கும் அந்த வாட்ச்சு அதுக்கப்புறம் கையில் வச்சுருக்க அந்த ஆஃபீஸ் பேக் இது எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு உண்மையாக வந்து ஆஃபீஸ்க்கு போகிற ஒருத்தர் மாதிரி வந்து ரெடி ஆகிட்டாரு. உங்ககிட்ட வந்து கென் டால் இல்லைனா நீங்கள் பார்பி டால் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி வந்து பார்பி டால், கென் டால் இந்த மாதிரி டால்ஸ்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் இப்போ செஞ்சுருக்க அதே மெத்தடை கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வச்சு விளாட்லாம். ஓகேவா? உங்களுக்கு விளையாடுற ஒரு டாய் மாதிரி கிடைக்கும். இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஆஃபீஸ் மாதிரி மேக் பண்ணணும். டேபிள்லாம் வச்சு சேர்லாம் வச்சு இவங்க போய் உட்காந்து ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி செய்யணுன்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக பெரிய ஆஃபீஸ் மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.